ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்கிறேன். மகாவிஷ்ணு பெருமாள் இருக்கார்ல, அவர் உலகமெல்லாம் சுற்றி வைகுண்டத்துக்கு தன்னுடைய இடத்துல பாம்பு படுக்கையில் படுக்கலான்னு சொல்லி வந்தார். வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, கிரீடத்தை கழட்டி ஒரு பெட்டு மாதிரி நல்லா குஷின் ஸ்டூலில் எடுத்து வச்சார். தன்னுடைய சங்கு சக்கரம் ரெண்டையும் எடுத்து வச்சார். அழகாக எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. தன்னுடைய பாதுகை மட்டும் வாசப்படியில் விட்டுட்டு வந்துட்டார். அவர் வாட்டுக்கு சுகமாக தூங்குறாரு. அப்போது பாதுகையை பார்த்து சங்கு சக்கரம் ரொம்ப பரியாசம் பண்ணிட்டான். என்ன பரியாசம் பண்ணிச்சு? ஐயே, என்னதான் இருந்தாலும் நீ விஷ்ணுவை தாங்கிட்டு நடக்கிறா, எல்லாம் பண்ணுறா, இருந்தாலும் ஒன்றை வெளியில் தானே உட்கார வச்சுருக்காங்க. எங்களை பார்த்தியா, நாங்கள் ஜம்முன்னு நல்ல ஸ்டூலில் பெட்டில் அழகாக படுத்துட்டுருக்கோம். எங்களுக்கு தான் நல்ல ஒரு இது, என்ன தான் இருந்தாலும் அவரோட கையில் நாங்கள் ஜாலியாக சுற்றுறோம், எங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சங்கும் சக்கரமும் சிறப்பு பரிகாசம் பண்ணித்தான். அந்த சப்பல் என்ன பண்ணித்தான், ரொம்ப வருத்தமாக, சிசோ நம்மளை பரிகாசம் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாது, நான் விஷ்ணு பெருமானை என்னோட உடம்புல தாங்கிண்டு அவரோட ஒவ்வொரு அடியும் முள்ளுக்கல் குத்தாமல் நல்லபடியாக பார்த்து அவரை நடக்க வச்சு ஜம்முன்னு உலகமெல்லாம் சுற்றி கூட்டின்னு வரேன், அதனால் நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிடுச்சான். கிடையவே கிடையாது, நீ மோசங்கிறதுனால தானே அவனை வாசல் உட்கார வச்சுருக்கான், நாங்கள் தான் அவருக்கு முக்கியம் பிரியமானவா, நீ பிரியமானவனா இல்லை அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணோன்னே சப்பல் அழுதுகிட்டே உட்காந்துருந்தான். அப்புறம் காலையில் ஆகிடுது. காலையில் ஆனோன்னா விஷ்ணு பெருமான் அந்த காலத்தில் தான் எல்லாம் பேசுமே. விஷ்ணு பெருமான் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் நீ அழுதுட்டுருக்கான்னு சப்பலை கேட்டான். அப்போ அந்த சங்கு சக்கரம் ரெண்டு பேரும் என்னை ரொம்ப பரியாசம் பண்ணிட்டா, என்ன பண்ணுறது, ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னாராம், நீ வருத்தமே படாத இருன்னு சொல்லி சங்கு சக்கரத்தை கூப்பிட்டு, நீங்கள் மற்றவாளை எந்த விதத்திலையும் இழிவுபடுத்தக்கூடாது, எல்லா வேலையும் ஒரு மாதிரி தான், உங்களுக்கு ஒரு வேலைன்னா அவனுக்கு ஒரு வேலை, அவன் கஷ்டப்பட்டு என்னை தாங்கிண்டு கல் முள்ளெல்லாம் நடந்து என்னை கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக கூட்டின்னு வரான்ல, அப்போ அவனை நீங்கள் பரிகாசம் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு என்ன சொல்கிறாரா, இதுக்கு பரிகாரம் என்னன்னா, திரேதாயுகத்தில் நீ சங்கு பரதனாகவும் சக்கரம் சத்ருக்னாகவும் பிறப்பாங்க. பிறந்துட்டு இதே காலணிகளை இதே சப்பலை பரதன் தலையில் வச்சு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உனக்கு பூஜை பண்ணுவான் பாரு அப்படின்னு இவர் பாதுகேட்ட சொல்லி சங்கு சக்கரத்துக்கும் ஒரு சாபம் மாதிரி கொடுத்தாராம். அதனால தான் ராமச்சந்திரரோட திரேதாயுக அவதாரத்தில் வனவாசம் எல்லாம் முடித்து ராமனை போய் பரதன் பார்க்கும்போது பரதன் அண்ணா உங்களோட சப்பலாவது கொடுங்க, நீங்கள் வர வரைக்கும் நான் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறேன் சொல்லி அந்த பாதுகையை வாங்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறாரு. அதுதான் அந்த சாபந்தான் அடுத்த ஜென்மத்தில் அவள் என்னாரா பரதனும் சத்ருக்கனுமாக பிறந்து இந்த காலணிக்கு உதவி செய்து காலணியை பகுமதி பண்ணுறாங்க. ஓகேவா? இதனால என்ன தெரியுது, நம்ம யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது, யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ராம் ராம்.